கருவாட்டு குழம்பு அவர் மாதிரி வைக்க முடியும். தோசை நெய் இப்படி தான் ஊற்றி சுடுவார் இருக்கு. முருகலை அப்பேற்பட்ட தோசையை சுற்றி கருவாட்டு குழம்பு வச்சா தான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வழக்கம் தான் அவருக்கு. அதனால அவங்க நிறைய அவர் கேரள வைத்தியர்களை தான் அந்த ஆசான்களை வச்சு தான் அவர் வைத்தியம் பண்ணிட்டார். அதனுடைய விளைவு தான் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அது. இந்திரா காந்தி முன்னாடி நடக்கிறாங்க, கூட இவர் நடக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் ராஜாராம் 3 பேரும் தான் போகிறாங்க. இந்திரா காந்தி வெட்டு நடப்பாங்க. உடனே இவர் உடனே நான் சளைச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக நடந்துட்டு போனார். கொஞ்ச தூரம் போனவுடனே அப்படியே கீழே அப்படியே உட்காந்து சர்க்கரை குறைஞ்சி ஹைப்போகிளைசிமியா சுற்றுலா அதை முடிச்சுட்டு திரும்பி வந்த ஒரே மாதத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அப்போலோ விளாண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹெல்த் போகிற போச்சு. கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் 3 பேரும் ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்காங்க, சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நான் தான் உணவு பரிமாறிட்டேன். ஹெகடேக்கும் கோழி வச்சுட்டேன், என்டிஆருக்கும் கோழி வச்சுட்டேன். பக்கத்தில் இருந்தார். நான் அவன் வச்சுட்டு போகிற வேகத்தில் இவருக்கு ஒன்று வச்சுட்டேன். இப்படி பார்த்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வைக்கணும். டக்குன்னு எடுத்துட்டேன். செச்சை வச்சுட்டு பரவாயில்ல இல்லை எடுத்துட்டேன். வைக்கினார். நான் வைக்கவே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருந்தாரா? மலையாள வைத்தியர்கள் என்ன ஆசான்கள் என்ன சொன்னாங்களோ அந்த உணவுகள் தான் அவர் சாப்பிட்டார். அப்புறையே சர்க்கரை வியாதி பரம்பரையா வர்றது. அது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மரணத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. முக்கியமா 87 அவர் இறந்தப்போ அவருடைய மரணத்துல பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல கருவாடு அதிகம் எடுத்துக்குவாரு. அதுல இருக்கக்கூடிய உப்புத்தன்மை தான் அவருடைய சிறுநீரக பாதிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது உண்மையா? அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது. ஓகே. அது சர்க்கரை வியாதிக்கு அவர் சரியான மருந்து எடுத்துக்கலாம். கருவாடு சாப்பிடுவார்ல? கருவாட்டு குழம்பு அவர் மாதிரி வைக்க முடியாது. அவரே சமைப்பார். அதெல்லாம் அதை சொல்லுவாங்க, கொடுத்து வச்சிருக்கணியாம். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா தானே போவார், தானே சமையல் கூட்டிகிட்டு போய் தோசை நெய் இப்படி தான் ஊற்றி சுடுவார் இருக்கு. முருகலை அப்பேற்பட்ட தோசையை சுற்றி கருவாட்டு குழம்பு வச்சா தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னை ஒரு தடவை கூட கூப்பிட்டு சொன்னதில்லை. இதை அசோகம் சொல்லுவார், அங்கே போயிட்டு வர்றவங்களாம் சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதிக்கு அலோபதி மருந்தே அவர் பெருசாக எடுத்துக்கல. அவர் முழுக்க மலையாள வைத்தியர்களை அந்த ஆசான்களை எல்லாம் தான் கூப்பிட்டு அவங்க மூலமாக தான் அந்த வைத்தியம் பண்ணிக்கிட்டார். அதை பற்றி நிறைய கதைகள் உண்டு. மலையாளிகள்னாலே கருவாடு அதிகம் சாப்பிடுவாங்களா? மலையாளிகள் மீன் சாப்பிட்றதுல கேரளாவும் வங்காளமும் மீன் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. தினசரி உணவுகள். அது தினசரி உணவு, அவங்களுக்கு அடிப்படை உணவே மீன் தான். இன்னும் சொல்ல போனால் வங்காளிகள் குடிக்கிற தண்ணியில் கூட ஒரு மீனை போட்டு தான் குடிப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்க இந்த 2 ஊரும், இந்த வங்காளம், இந்த பக்கம் கேரளா, மீன் இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அந்த வழக்கம் தான் அவருக்கு. அதனால் அவங்க நிறைய அவர் கேரள வைத்தியர்களை தான் அந்த ஆசான்களை வச்சு தான் அவர் வைத்தியம் பண்ணிக்கிட்டார். அதனுடைய விளைவு தான் டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகாமல் அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் அது. எப்போ அவருக்கு அது தெரிய வந்ததுன்னா, இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறாங்க, பெரிய கோயிலை பார்க்கறதுக்கு. இந்திரா காந்தி முன்னாடி நடக்கிறாங்க, கூட இவர் நடக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணன் ராஜாராம் 3 பேரும் தான் போகிறாங்க. இந்திரா காந்தி வெட்டு நடப்பாங்க. உடனே இவர் உடனே நான் சளைச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக நடந்துட்டு போனார். மத்தியானம் வெயில். கொஞ்ச தூரம் போனவுடனே வெயில் தாக்காமல் அப்படியே உட்காந்துட்டு நடந்த இடத்துல அப்படியே கீழே அப்படியே உட்காந்துட்டு இந்தம்மா போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போட்டு திரும்பி பார்த்தாக்க அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. எங்கள் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறார். என்னென்னா சர்க்கரை குறைஞ்சி ஹைப்போகிளைசிமியா வந்துருச்சு. உடனே ஜூஸ் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. திரும்பி கொஞ்சம் இந்திரா காந்தி அதை முடிச்சுட்டு திரும்பி ஒரே மாதத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஹெல்த் போகிற போயிடுச்சு. நார்மலாக சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்க கருவாடு போன்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லதா? உண்மையை சொல்ல போனால் மீன் சாப்பிட்றது நல்லது. மீனும் கருவாடு எல்லாம் ஒன்று தானே. கொஞ்சம் வத்தி போச்சுன்னா கருவாடு அவ்வளோதான். நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், மீன் கோழி இதெல்லாம் சாப்பிட்ணும். ஹை ப்ரோட்டீன் டயட்டு, கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணி ப்ரோட்டீன் டயட்டு சேர்த்தணும். அதனால் நாங்கள் மீன் கோழி எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவோம். வெஜிடேரியனாக இருக்கவங்கள நாங்கள் நான் வெஜிடேரியனாக மாற்றுவோம் டயபிட்டிஸில். எங்கள் அண்ணன் ராஜாராம் விரைவில் குழந்தையிலேருந்து அவர் செய்வோம். அவர் நான்வெஜ்
மறைச்சு கொடுத்தா கூட வாந்தி எடுத்துக்குவார். அந்த மாதிரி ஆள் அவருக்கு சுகர் வந்தது, 25 வயசுலேயே சுகர் வந்துச்சு. அட்வைஸே என்னன்னு, நீ தினசரி கோழி சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு கோழி இல்லாமல் இருந்ததே இல்லை. சக்கரை வியாதியோட 60 வருஷம் வாழ்ந்த ஒரு ரெக்கார்ட் பண்ண ஒரு ராஜாராம். அதில் வந்து கோழி வச்சு தான் அவருடைய சாப்பாடே கோழி தான். அதே மாதிரி தான் இப்போ மீன், அதே மாதிரி ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் டயட். அதனால் அதை இப்போ நாங்கள் சாப்பிட சொல்லுவோம். கருவாட்டுக்கும் டயபிட்டிஸுக்கும் இன்னும் சொல்லப்போனால் கருவாடு சாப்பிடும். ஓகே சார், அவர் வந்து பாயாசம் இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து அதிகம் சாப்பிடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய உணவெல்லாம் என்னன்னாக்கா, அவர்கிட்ட ஒரு உதவியாளர் இருந்தார், பேர் மறந்துட்டேன், கதிரேசன் சம்திங் பேர். சாப்பாடு அவருக்கு பிளேட் வச்சுட்டாங்க, நீங்கள் என்ன தயார் பண்ண பொருள்லாம் வச்சிடணும் பக்கத்தில். போடுறது அவர் தான் போடுறது. அளவு அந்த பிளேட்டில் வைக்கிறது அவர் தான் வைப்பார். நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம வந்து வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருக்கோம், நம்ம சமையல்காரர் வச்சு போட்டிங்கன்னா அவர் சாப்பிட மாட்டார், அவர் தான் வைக்கிறார். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு தடவை ஒரு விருந்து நடந்த போது கோழி எடுத்துக்கிட்டு வந்தேன். அன்னைக்கு வந்து என்டி ராமராவ், எம்ஜிஆர் 2 பேரும், என்டி ராமராவ் ஆமாம் 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக சேலத்துக்கு வந்திருந்தாங்க. அப்படியே எங்கள் வீட்டில் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க. அப்போ ஹெக்டே, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர், ஆந்திரா சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் 3 பேரும் ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்காங்க, சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நான் தான் உணவு பரிமாறிட்டு இருக்கேன். ஹெக்டேக்கும் கோழி வச்சுட்டேன், என்டிஆருக்கும் கோழி வச்சுட்டேன். என்டிஆர் கோழி இது பண்ணல, அவர் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுருக்காரு, அதில் முழுக்க தயிரை ஊற்றிக்கிட்டார், ஃபுல்லாக தயிர். அந்த தயிர் தான் அவர் சாப்பாடு, வேறு எந்த சாப்பாடும் கிடையாது. ஹெக்டே கோழி வச்சேன், பக்கத்தில் இருந்தார். நாம் அவன் வச்சுட்டு போகிற வேகத்தில் இவருக்கு ஒன்று வச்சுட்டேன். இப்படி பார்த்தாரு, அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வைக்கணும். டக்குன்னு எடுத்துட்டேன். சரிச்சு வச்சுட்டு பரவாயில்லன்னார். இல்லை நான் எடுத்துட்டேன், வையின்னார். நான் வைக்கவே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து அந்த ஆள் வந்து ஏச்சா அது கூட போய் வச்சுக்கிட்டோம். அப்புறம் இவர் எடுத்து வச்சார். சாப்பாடுங்கிறது அவர் வச்சா தான் சாப்பிடுவார். வேறு யார், நீங்கள் விருந்துக்கு போனால் கூட அவர் இல்லாமல் வேறு யார் வச்சாலும் அவர் சாப்பிடுவார். அதெல்லாம் ரொம்ப அப்போ கருவாடு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு உணவு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவில் ஏதாவது தென்னாட்டில் கருவாடு வந்து எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்களுக்கு அது வந்து முக்கியமான உணவு. ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அதை 3 நாளைக்கு பத்திரப்படுத்தி 3 நாள் சாப்பிடுவாங்க. கழனியில் வேலை பார்க்குற உழவர்களுக்கெல்லாம் மத்தியானத்தில் கருவாட்டு குழம்பு தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. கூழை குடிச்சிட்டு கருவாட்டை தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள், சென்னையிலேயே அது கொடுக்குது. கூழை வாங்கினீங்கன்னா கூட கருவாடு கொடுக்கும். இப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருந்தாரா? இந்த கட்டுப்பாடு அந்த அவருக்கு தெரிஞ்ச உணவுகள்லாம் அவங்க அந்த மலையாள வைத்தியர்கள் என்ன, ஆசான்கள் என்ன சொன்னாங்களோ அந்த உணவுகள் தான் அவர் சாப்பிடும். அப்புறையே சக்கரை வியாதி வந்து பரம்பரையாக வர்றது, அதுக்கெல்லாம் காரணம் யாருக்கும் தெரியாது. ஏன் சக்கரை வியாதி வருதுங்கிறதுக்கு யாராலையும் காரணம் சொல்ல, குறிப்பிட்ட இந்த ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்பாவுக்கு இருந்ததுன்னா மகளுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்ததுன்னா மகனுக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது. வரலாம், வராம தடுப்பதற்கு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. சர்க்கரை சின்ன வயசுல இருந்தே குறைச்சிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. சக்கரை வியாதின்னு சொல்றதே தப்பு. நீங்க கார்போஹைட்ரேட் வந்து கடைசியா வந்து சுகரா மாறுது. சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ்ன்னு மாறுது. அதை வந்து தமிழ்ல வந்து சர்க்கரைன்னு பேர் வச்சுக்கிட்டோம். நீங்க சாப்பிட்ற சர்க்கரை அதான். என்ன வேடிக்கைன்னாக்கா, காஃபி வாங்கிக்குவாங்க, அதில் சக்கரை போடாமல் காஃபி கொடுப்பாங்க, அதை பைத்தியக்காரத்தம். அதில் மில்க் இருக்குது, மில்கில் சக்கரை இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இது அந்த ஒரு அரை கரண்டி சக்கரை போடுறதுல என்ன நீங்கள் சக்கரை வியாதியை குறைச்சிக்க போறீங்க? காஃபி வித்தவுட் மில்க்கு, பால் இல்லாத காஃபி குடிச்சிங்கன்னா தான் சக்கரை வியாதிக்கு நீங்கள் சாப்பாடு. கிரீன் டீ அந்த மாதிரி, பிளாக் டீ, கிரீன் டீ அதெல்லாம் குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சக்கரை வியாதிக்கு சக்கரை. அதை விட்டுட்டு காஃபி வாங்கிட்டு அதில் சக்கரை போடாதங்கிறது உங்களை நீங்களே ஏமாத்தி. அந்த பரம்பரை நோய் தான் காரணம். இன்னைக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் பெருசாக தேவையில்லைட்டாங்க. இன்னைக்கு வந்து சில மருந்துகள்லாம் வந்து ரிஜானமெண்ட் போன்ற சில மருந்துகள்லாம் வந்துருக்குது, ஜனுவியா போல சில மருந்துகள்லாம். அதெல்லாம் சாப்பிட்டீங்க, அதை கொடுத்துட்டாக்கா நீங்கள் வந்து பத்தியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சர்க்கரையெல்லாம் சாப்பிடலாம். ஓகே. இன்னைக்கு சர்க்கரை வியாதி உணவு கட்டுப்பாடு பெருசாக தேவை. சார், இந்த வயசுக்கு அப்புறம் இந்த உணவு விஷயத்த நம்ம எடுக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? குறிப்பா அசைவ உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால குறிப்பிட்ட வயசுக்கு மேல எடுக்கக்கூடாது. சைவ உணவுன்னு இல்லை, எந்த உணவுமே செரிக்கிறதுக்கு வயசாக, இப்போ என் வயசுல வந்து செரிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஓகே. எந்த உணவாக இருந்தாலும் கஷ்டம் தான். எனக்கு உணவு குறைஞ்சிக்கிட்டே வருது. அசைவங்கிறதுல சைவங்கிறதுல எந்த உணவாக இருந்தாலும் உள்ளே போகிறது கஷ்டமா இருக்கு. ஓகே. வயசாகிட்டு இல்லை, வயசாகிட்டு அது எவ்வளோ நாள் தான் வேலை செய்யும். போடாப்பா ஆளா விட்றாங்க. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு அது இது பண்ணுது, அதுக்கப்புறம் விட்டுடுது. அதுக்கு நீங்கள் சைவம் கைவன்னு கணக்கு போட்டுட்டு அசைவத்தை நிறுத்தி விட்டாக்க தப்பிச்சுக்கலாம் நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஓகே சார். அதனால எந்த லாபமும் கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.